ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீமா ஜெகன் சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன். என்னோடய நேம் ஜெகன். யூடியூப்பில் எப்படி சப்ஸ்கிரைபர் பட்டன், அனிமேட்டட் பட்டன் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பிக்சல் லேபில் எப்படி சப்ஸ்கிரைபர் பட்டன் உருவாக்குறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ புரியும். அந்த பிக்சல் லேபில் நம்ம உருவாக்கின அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை கைன் மாஸ்டரில் கொண்டு வந்துட்டு அதை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம பிக்சர் லேபில் ஏற்கனவே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன். இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணதை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் அனிமேட்டட் சப்ஸ்கிரைபர் பட்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு ஓவர்லே போய்க்கோங்க. ஓவர்லேயில் ஆன் மை ஷோல்டர்ஸ்னு இருக்கும். இது உங்கள் இதில் இல்லாமல் இருக்கும். இதை போய் நீங்கள் இந்த கைன் மாஸ்டர் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி விங்ஸ்லாம் வரும். உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. ஜஸ்ட் இதை இது மேலே தூக்கி இந்த இடத்துல வச்சுங்க. சைஸ் வேணால் நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை போயிட்டு நீங்கள் ரொட்டேட் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு இதை இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவையாக இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இந்த மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி வீடியோவில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் அந்த இடத்துல செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. திரும்ப மீடியா போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் போய் பாருங்கள். எக்ஸ்போர்ட்டில் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்களா? பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரோமா கீ போய்க்குங்க. குரோமா கீயில் போயிட்டு இந்த குரோமா கீ டிக்கை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஒயிட் வர மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வச்சு டிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். இதை மேலே உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். சைஸை வேணாலும் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு டிக்கை கொடுத்துருங்க. டிக்கை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள்.
இது நீங்கள் உங்கள் என்ன அனிமேட் பண்ணணுமோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன் அனிமேஷனில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாப்பப் வர மாதிரி, ஸ்லைட் ரைட் வர மாதிரி, அது டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரணும்னா ஃபாஸ்ட்டாக, ஸ்லோவாக 1 வச்சோன்னா லைட்டாக ஸ்லோவாக வரும், 1 பாயிண்ட் வச்சோம்னா ஸ்லோவாக வரும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.